சசிகலா புதிய கட்சி, தினகரன் சசிகலா ஓபிஎஸ் ஒரு பெரிய சண்டை போய்கிட்டு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரர் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா அர்த்தம் இல்லை. அதிமுக சேர்ந்து ஒருத்தன் கூட அதை நம்பலையே. 2 பேரும் ஹேண்ட் இன் க்ளவ். தினகரன் பேட்டி கொடுக்குறாரு, அம்மா ஆன்மா மன்னிக்காது, புது கட்சிங்கிறத யாரும் நம்பாதீங்க, அதெல்லாம் ஏமாத்துற வேலை. அப்புறம் அமமுக ஆரம்பிச்சாரு. அது எப்படி நீ கட்சி ஆரம்பிச்சா ஓகே, அவங்க ஆரம்பிச்சா தப்பா? நீ இன்னைக்கு பாஜக கிட்ட போய் சேர்ந்துட்ட. ஜெயலலிதா நீ துரோகம் பண்ணியா? எதுக்காக கட்சி அப்படின்னா, துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்தறதுக்காக நான் கட்சி ஆரம்பிக்கிறேன். துரோகி எதிரிங்கிற லெவலுக்கு டிடிவி தினகரனை போர்ட்ரேட் பண்றாங்களா? அதெல்லாம் ஒரு ஷோங்க. அமித்ஷா வந்து இப்போ சரி போதும் போ அப்படின்னாக்க பச்சம் போயிடுவோம். நேராக போய் சரண்டராக உட்காந்துட்டீங்க. அதிமுக முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இது அமித்ஷா திமுக. ஓபிஎஸ் வந்து திமுக பக்கம் போறாரு அப்படிங்கிற மாதிரி தினகரன் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. தினகரன் சொல்றாரு, இதனாலதான் 2017 அவரை கட்சியை விட்டு அனுப்புறதுக்கு நாங்க பார்த்தோம். மோடி பெருந்தன்மைப்பட்டு அவரை அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே துணை முதல்வரா இருக்க வச்சாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த அண்ணனை தான் இவர் என்ன சொன்னார் 10 நாளைக்கு முன்னாடி, பழனிசாமி ஆட்சிக்கு வந்தா நான் தூக்கு போட்டு சாவேன். கேஸ் வருதுன்னு உடனே போய் தூக்கு கயிறு வந்து தாலி கயிறா மாத்தி உங்களுக்கு கட்டிட்டு நீங்க தம்பதிகள் ஆகிட்டோம். ராமதாஸ் இல்லாத ஒரு பிளவுபட்ட பாமக, ஓபிஎஸ் சசிகலா இல்லாத அமமுக, இதுதான் உங்களுடைய மெகா கூட்டணி. தானே வந்து செலவு பண்ணி தனக்கு தானே சூனியை வச்சுக்கிட்டாங்க. அதுதான் அமித்ஷா பண்ணுது. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க சார்? சார், சசிகலா புதிய கட்சி, தினகரன் சசிகலா ஓபிஎஸ் ஒரு பெரிய சண்டை போய்கிட்டு இருக்குது, என்ன காரணம் சார்? அது அவங்க போட்டுக்குவாங்க. அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரர். அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தால் அர்த்தம் இல்லை. கலைஞர் கூட என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அப்பப்போ உங்களை ஆழமாகிறதுக்கு சொல்லக்கூடாது, சொல்லுறேன். நான் இப்போ சொன்னதெல்லாம் மாறங்கிட்ட போய் சொல்லிடாதீங்க பார். உடனே உங்களுக்கு அது அந்த மாறனை பிடிக்காத சில ஆட்களுக்கு ஒரே குச்சி ஆகிடும். மாறங்கிட்டே போய் உங்களை நம்பக்கூடாது, கலைஞர் சொன்னாரும்பாங்க. அவர் வந்து கூட சொல்லுவார், மாமா காந்தராஜ் வந்து என்கிட்ட இப்படி சொல்லிட்டு போனார். அப்போ காந்தராஜ் வந்து ஆகாதவங்கிறது கண்டுபிடிக்கிறது. இது ஒரு டெக்னிக். அதனால் அவங்க 3 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொன்னாக்க யாருன்னா, இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரனும் எஸ்டி சோமசுந்தரமும் அடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்கிச்சு பேசிக்கிட்டாங்கன்னாங்க. அதிமுகவை சேர்ந்து ஒருத்தன் கூட அதை நம்பலையே. 2 பேரும் ஹேண்ட் இன் க்ளவ் அடிச்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இதெல்லாம் நம்ம வந்து அது அவங்க 3 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கிறதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம். சசிகலாவும் தினகரனும் சொந்தக்காரர், அக்கா பையன். பன்னீர்செல்வம் அதே இனத்தை சேர்ந்தவர், முக்குளத்தோடு சேர்ந்தவங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க. அதில் அந்த அந்த கோவம் வந்து கூட செல்ல கோவமாக கூட இருக்கும். அவங்களுக்குள்ளார இப்போ வேற்றுமை வருதுக்கு நான் ஏற்றுக்க மாட்டேன். நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் பொது வெளியில் தினகரன் பேட்டி கொடுக்குறாரு, அம்மா ஆன்மா மன்னிக்காது, அம்மாவுக்கு எதிராக இப்படி புது கட்சி தொடங்குறது எல்லாமே ஒரு இந்த நேரத்தில் புது கட்சிங்கிறத யாரும் நம்பாதீங்க, அதெல்லாம் ஏமாத்துற வேலை. அப்போ அப்புறம் அமமுக ஆரம்பித்தார். அது எப்படி பேரை வச்சுட்டா முடிஞ்சு போச்சா? அதே மாதிரி அவங்களும் வைப்பாங்க. மக்கள் அம்மா முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டு போகிறாங்க. நீ கட்சி ஆரம்பித்தா ஓகே, அவங்க ஆரம்பித்தா தப்பா? அதெல்லாம் சும்மா நம்ம மேலே பூ சுற்றுது. நீ இன்றைக்கி பாஜக கிட்ட போய் சேர்ந்துட்ட. ஜெயலலிதா நீ துரோகம் பண்ணிட்டியா? அந்த மாதிரி என்ன சொல்லிச்சு? நான் உயிரோடு இருக்கும் வரையில் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னுச்சு. இப்போ நீ எங்கே இருக்கிற? பழனிசாமி எங்கே இருக்காரு? திராவிட இயக்கத்துக்கு பாஜகவுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு தடவை கலைஞர் போய் சேர்ந்தார். சேர்ந்தபோது 13 நிபந்தனைகளை விதிச்சுட்டு போய் சேர்ந்தார் வாஜ்பாய். இதெல்லாம் நிறைவேற்றுறதா இருந்தால் உன்னுடைய ஆட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஒரு நிபந்தனை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நேராக போய் சரண்டராக உட்காந்துட்டீங்க. நீங்கள் அதிமுகங்கிற பேர் எங்கே இருக்குது? கட்சி எங்கே இருக்குது? எதுக்கு எடுத்தாலும் அமித்ஷா கிட்ட போய் நிற்கிறீங்களோ. கட்சிக்கு பழனிசாமி தினகரன் போகிறாரு, பன்னீர்செல்வம் போகிறாரு, செங்கோட்டையன் போகிறாரு. எல்லாரும் அமித்ஷா கிட்ட போனதுக்கப்புறம் அது எங்கே இருக்குது தனி கட்சி? அதிமுக முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி இது அமித்ஷா திமுக. அதனால் அது அவங்களுடைய தனித்தன்மையை அவங்க இழந்துட்டாங்க. அந்த கட்சியை இன்றைக்கி இல்லை. அதுதான் உண்மை. அதனால தான் நம்ம சொல்கிறோம் வந்து திமுகவுக்கு யாரும் எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லைங்கிறது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு பிடிச்சிருக்கிற பெரிய சோகம். தமிழ்நாட்டு அரசியலில் வந்திருக்கிற மிகப்பெரிய சோகம். எதிர்கட்சிகள் பெருதும் பலவீனமாக இருக்குது. இன்றைக்கி எதிர்கட்சிகள் நம்பி இருக்கிறதெல்லாம் ஞானேஷ்குமாரை தான்.
அவர் ஞானேஸ்வர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, தேர்தல் ஆணையர். அவர் யோக்கியமாக நடந்துட்டாருன்னா தமிழ்நாட்டு ரிசல்ட்டு நம்ம இப்போயே சொல்லிடலாம். ஞானேஷ்குமாருக்கு இப்போவே ரிசல்ட் வச்சுருக்காங்க, ரெடியாக வச்சுருக்காருங்கிறாங்க. அவர் பீகாரில் பார்த்துட்டோம், மகாராஷ்டிராவில் பார்த்துட்டோம், என்ன நடந்ததுங்க பார்த்துட்டோம். 23% எதிர்கட்சி வாங்குது, 20% ஆளுங்கட்சி வாங்குது. ஆளுங்கட்சிக்கு 200 சீட்டு, 20% வாங்கின ஆளுங்கட்சிக்கு 200 சீட்டு, 23% வாங்கின எதிர்கட்சிக்கு 45 சீட்டு. இதுதான் தேர்தல் ஆணையம். அதை பற்றி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவங்க தில்லுமுள்ளு பண்ணுறாங்கங்கிறத ராகுல் காந்தி இப்போ ஆதாரபூர்வமாக நிரூபித்தார். என்ன ஆக்ஷன் எடுத்தார், சொல்லிவிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அதை எப்படி அதுக்கு ஓவர் கம் பண்ணுறது எப்படிங்கிறது சொல்ல வேணாமா? எதிரி இப்படி படை எடுத்துகிட்டு வர்றான், இந்த ஆயுதங்களை எடுத்துகிட்டு வர்றான், இப்படி தாக்க போகிறாங்கிறது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி அது எதிர்த்தாக்குறது நடத்துகிறது நீங்கள் சொல்ல வேணாமா? அதை சொல்லாதனால நீ தோற்று போன. அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். சும்மா கூட்டத்தை காட்டுறதோ இதை காட்டுறதுலாம் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்களும் நான் போடுற ஓட்டுனால இந்த தடவை தேர்தல் முடிவு வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஞானேஷ்குமார் என்ன முடிவு எடுத்திருக்காரோ அதுதான் முடிவு. மக்களுடைய தீர்ப்பு அதற்கு சம்மந்தம் இல்லை. பீகார்லேயும் அதே தான், மகாராஷ்டிராவிலும் அதே தான். அதனால தான் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் பல்வேறு பல வகையான குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கூட்டணி அவங்க ஆட்சி தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க முடியலையே. அவர் ஏற்று பேசுகிறதா சொல்லிட்டு போன அந்த அஜய் பவாரா, விஜய் பவாரா, அவர் பிளான் போய் விழுந்து இறந்து போயிட்டார். அது சதி நடக்குதுன்ற இதுக்கு பதில் பாஜக கிட்டேருந்து வரலையே. நான் உங்களை விட்டு விலைக்கு விட்டு நான் புது கட்சி ஆரம்பிக்க போகிறேன், தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு போனவர் போயிட்டார். பதில் இல்லை. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. யார் கேட்குறா, யார் எதுக்கா, இதை பற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? ஒரு எதிர்கட்சிங்கிற முறையில் என்ன போராட்டம் பண்ணிட்டீங்க? அதனால தான் சொல்கிறோம், ஒரு எதிர்கட்சிகள் வலுவான எதிர்கட்சிகள் எல்லாம் பேசத்தோடு இருக்கிறவங்களோட செயல்பாட்டில் காணும். அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் சரி, அகில இந்திய அளவுலையும் சரி, அரசியல் இந்திய அரசியலில் ஏற்பட்டிருக்கிற பெரிய சோகம் வலுவான எதிர்கட்சி இல்லை. சசிகலா கடந்த 2 தேர்தல்லையுமே நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. அப்பப்போ வருவாங்க, பேட்டி கொடுப்பாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் இருக்கிறேங்கிறதையே திமுக மறந்துடுச்சு, நான் பெரிய எதிரி, நல்லா திமுக சாடி கூட பேசியிருந்தாங்க. இப்போ சொல்கிறாங்க எதுக்காக கட்சி அப்படின்னா, துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்தறக்காக நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், வேட்பாளர்களை நிப்பாட்டுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி துரோகி எதிரிங்கிற லெவலுக்கு டிடிவி தினகரனை போர்ட்ரேட் பண்ணுறாங்களா? அந்த அளவுக்கான ஒரு சண்டை ஆயிடுச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒரு ஷோங்க. அமித்ஷா இப்போ சரி போதும் போ அப்படின்னாக்க பச்சாம போயிடுவாங்க. பரப்பன வைக்கிற காலத்துலேருந்து விடுதலை ஆன போது அவங்க எப்படி வந்தாங்க வெளியில் பார்த்தீங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஒரு அடி தூரம் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அப்போ ஏற்பட்ட கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு பார்த்து பெரிய அரசியல் கட்சியாக உருவாக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு பார்த்தாங்க. அன்றைக்கு போனால் இன்றைக்கி ஊரில் வரல ஆச்சு. 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு மிரட்டல் முடிஞ்சு போச்சு. அவங்க அரசியல் ஓவர். இப்போ வேகமாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அமித்ஷா பார்த்து என்னம்மா அப்படின்னாக்கா இல்லை நான் போயிட்டாங்கன்னு போயிட்டு போகிறாங்க. அவ்வளோதான். அவங்க சும்மா அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அவங்க அரசியலுக்கு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓபிஎஸ்ஸை திமுக பக்கம் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தினகரன் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. தினகரன் சொல்கிறாரு, இதனால தான் 2017 நான் அவருடைய கடிதத்தை வாங்கினேன், அப்போவே அவரை கட்சியை விட்டு அனுப்புறதுக்கு நாங்கள் பார்த்தோம், ஏதோ மோடி பெருந்தன்மைப்பட்டு அவரை அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே துணை முதல்வராக இருக்க வச்சாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதே அந்த அண்ணனை தான் இவர் என்ன சொன்னார் 10 நாளைக்கு முன்னாடி, பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் நான் தூக்கு போட்டு சாவேன்டார். மறுநாள் காலையில் 24 மணி நேரம் கூட கிடக்கல, அண்ணன் பழனிசாமி தலைமையில் நான் பணியாற்ற விரும்புகிறேன்னார். அவர் தான் தினகரன். என்னத்துக்கு அமித்ஷா கிட்ட போறீங்க? என்ன அவருடைய கேஸ் வருதுன்னு இப்போ உடனே போய் தூக்கெல்லாம் போட்டுக்கிட்டீங்க, கயிறுத்துக்கு தாலி தூக்க கயிறு தாலி கயிறை மாற்றி உங்களுக்கு கட்டிட்டு நீங்கள் நான் தம்பதிகள் ஆகிட்டோன்ட்டார். அமலாக்கத்துறை கையில் இருக்கிறவரெலாம் அதிமுகங்கிற ஒரு கட்சி செயல்படவே முடியாதுங்க. அத்தனை பேரும் அதில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க தான். அவங்க பின்னாடி இருக்கவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் அமலாக்கத்துறைக்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்க கூட்டம் தான் இப்போ பழனிசாமி பின்னாடி இருக்கிறதும் அது அதிமுகங்கிற பேரில் இருக்கவங்களும். தொண்டர்கள் யார் இருக்கிறாங்க? இன்றைக்கி அந்த கட்சி ஏதாவது ஒரு பொதுமக்களுக்கு சம்மந்தமான பிரச்சனைகளில் ஏதாவது போராட்டம் நடத்திருக்குதா, கூட்டம் நடத்திருக்குதா, மாநாடு போட்டிருக்குதா, என்ன பண்ணியிருக்குது? விஜய்க்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? விஜய் ஆட்சிக்கே வரல, இவங்க ஆட்சியில் இவங்களும் அதே மாதிரி தானே இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன்,
எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்குது. இவ்வளவுக்கு அப்புறமா ஞானேஷ்குமார் வந்து விளையாடுறாருனாக்கா அவருடைய துணிச்சலை பாராட்ட வேண்டியது. இப்போ இந்த முக்குளத்தோர் வாக்கு அப்படிங்கிறது தமிழகத்தில் ஒரு முக்கியமான வாக்கா இருக்கு. இது சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அவங்கள சார்ந்து அந்த வாக்குகள் இருக்கும் அப்படின்னா, இப்போ இப்படி இவங்க ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், தினகரன் ஒரு பக்கம் அப்படிங்கும்போது அந்த வாக்குகள் எப்படி சிதறக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கா? இப்போ ஒரு பாயிண்ட் தான் நான் இப்போ பார்த்ததுல என்ன தெரியுதுன்னா, முதல்ல ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த தலைவர்கள்லாம் செல்வாக்கு இழந்துட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா, வன்னியர்களை பொறுத்தவரையிலும் ராமதாஸ் வந்து பெரிய சக்தியாக இருந்தார். அது அவங்களுக்குள்ளார அடிச்சுக்கிட்டு மகனுக்கு அவர் காட்டின சலுகைகள் எல்லாம் பார்த்து அந்த வன்னியர்கள் பூரா ஒதுங்கி போயிட்டாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமும், சிபி சண்முகம் பின்னாடி ஒரு கூட்டமும், கேபி முனுசாமி பக்கம் ஒரு கூட்டமும் போய் வன்னியர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு இவருக்கு ராமதாஸ் பின்னாடியே, அன்புமணி பின்னாடியே யாரும் இல்லை. அதனால தான் அவங்க இன்றைக்கி ஒரு ஃபோர்ஸாகவே இல்லை. அதே மாதிரி தான் தேமுதிகவில் வந்து தெலுங்கு பேசுகிறவங்களுடைய ஓட்டுகள் பூரா விஜயகாந்துக்கு தான். என்றைக்கு வைகோ வந்து ஸ்டாண்டை மாற்றி கொஞ்சம் தீவிரத்துக்கு வந்தார், அன்றைக்கி அந்த தெலுங்கு பேசுகிறவங்க பாதி பேர் இந்த பக்கம் போயிட்டாங்க. அதனுடைய அவருடைய செல்வாக்கு போயிடுச்சு. அதே தான் இந்த வந்து முக்குளத்தோருக்குன்னு ஒரு தனிப்பட்ட தலைவர் யாருமே இல்லை. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இருக்கிற இவங்க எவ்வளோ நமக்கு பண்ணுறாங்க, இவங்ககிட்டயே போயிடலாம். நம்ம ஜாதிகாரம் பண்ணுறதை விட ஜாதிக்கு சம்மந்தம் இல்லாத ஸ்டாலின் பரவாயில்லன்ற நினப்பு எல்லா ஜாதிக்காரனுக்கு வந்துருச்சு. அதுதான் ஸ்டாலினுடைய சாமர்த்தியம். செய்கிறாரோ இல்லை, திட்டங்களை தினம் போட்டுக்கிட்டே இருக்காரு. திட்டங்கள் வெற்றி அடைஞ்சதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்வியை கேட்கறதுக்கு எதிர்கட்சி இல்லையே. மக்களை தேடி மருத்துவம்னு சொல்கிறாங்க. அந்த மக்களை தேடி மருத்துவம் போகுதாங்கிறத எத்தனை எதிர்கட்சி பார்த்துச்சு, அது செயல்படுதா இல்லையான்னு எத்தனை பேத்துக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் எவ்வளவோ இருக்குதுங்க. எதிர்கட்சிகள் பேசுறதுக்கு எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, பேசுறதுக்கு தெரியலையே. என்ன கூட்டம் பேச விட மாட்டேங்கிறாங்க, என்ன கூட்டம் பேச விட மாட்டாங்க. ஆட்கள்ங்கிறத வந்து ஒரு ஆள் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஆள் அனுப்பிக்கிட்டே அவன் போவான். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வைக்கிறது யார் இருக்கிறா? பழனிசாமி சொல்லவே வேணாம். 10 தோல்வி பழனிசாமி மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கடைசி 3 தேர்தலில் அவர் நிற்காம போயிட்டார். இதுதான் நம்ம அரசியல் பார்வையாளர்கள் முறை நான் பார்க்குறது. இதுதான் எதிர்கட்சிகளை காணும். ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மெகா கூட்டணி அறிவிச்சாரு. அவருக்கு இது ஒரு சிக்கல் தானே சார்? இப்போ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அவருக்கான ஒரு வாக்கு பலம் ஒரு 20% சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு 30%, 35% எல்லாம் எதிர்கட்சி எடுக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது. இப்போ இந்த பிரச்சனைங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷாவின் மெகா திட்டம்னெல்லாம் சொன்னாங்க. பீகார் தேர்தல் முடிஞ்சு அமித்ஷா இங்கே வந்தார் அப்படின்னா பெரிய லெவலில் கூட்டணி கணக்குகளையே மாற்ற போகிறார் அப்படின்னாங்க. ஆனால் வந்தது ராமதாஸ் இல்லாத ஒரு பிளவுபட்ட பாமக, ஓபிஎஸ் சசிகலா இல்லாத அமமுக. இதுதான் அது ஆல்ரெடி இருந்த கட்சி, அது பிளவுபட்டு வந்திருக்கு. இதுதான் உங்களுடைய மெகா கூட்டணியா? பெரிய சிக்கல்ல தான் இருக்கா என்டிஏ? அது தானே வந்து செலவு பண்ணி தனக்கு தானே இது வச்சுக்கிட்டாங்க, சூனியம் வச்சுக்கிட்டாங்க. அதுதான் அமித்ஷா பண்ணுது. அதிமுக பலவீனப்படுத்தினார். அப்போ தான் தான் படியில் எப்போவுமே இருப்பாங்கன்னு பலவீனப்பட்ட அதிமுக வளராமே போயிடுச்சு. இன்றைக்கி இல்லாமே போயிடுச்சு. இப்போ பழனிசாமி வந்து ப்ரூவ்டு ஃபெயிலியர். நடந்த அத்தனை தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த அத்தனை தேர்தல்களையும் தோல்வி. அவர் 3 தேர்தலில் நிற்கவே இல்லை. அதே தான் இப்போ வந்து பன்னீர்செல்வம் வந்து பாஜகவோட கூட்டணியில் நின்று தோற்று போயிட்டார். பாஜக இருந்து சப்போர்ட் பண்ணால் கூட நடக்காதுங்கிறது அவரும் ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யார் இருக்கிறாங்க? அதிமுகவில் யாரும் இல்லை. ஏன்னா தொண்டர்கள் ஓடி போயிட்டாங்க. தொண்டனுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்க, என்னைக்கு எலெக்ஷனில் நிற்பீங்க, ஒரு 2 இடத்துல ஜெயிப்பீங்க, நமக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும், நமக்கு வேண்டப்பட்டவங்க பதவியில் இருப்பாங்க, நமக்கு வேணுங்கிறத நம்ம சாதிக்கலாம், மக்களுக்கு நம்ம செய்கிறத செய்யலாம், அது மூலமாக நமக்கு லாபமும் கிடைக்கும், மக்கள்கிட்ட நல்ல பேரும் கிடைக்குங்கிறதுக்கு தான் கட்சியில் ஒருத்தன் இருப்பான். 3 தேர்தலில் எலெக்ஷனில் நிற்காம புறக்கணிக்கிறேன்னு போயிட்டு அப்புறம் கட்சியை நடத்தி என்ன பிரயோஜனம்? நான் இந்த எலெக்ஷன் நிற்கல, நீ இந்த எலெக்ஷன் நிற்கிறேன், நீ தலைவன் நிற்று, நான் தலைவன் இல்லை, உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அமித்ஷாவோட திட்டம் தமிழ்நாட்டில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? சுத்தமாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்றைக்கி அவங்க அமித்ஷாவை பொறுத்தவரையிலும் அவங்க அரசியல் நடத்தலை. எலெக்ஷன் கமிஷன், அமலாக்கத்துறை, சில நீதிபதிகளை வச்சுக்கிட்டு தான் அவங்க போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கொள்கை ரீதியாக எங்கே ஜெயித்தாங்க? அமலாக்கத்துறை வச்சு தான் மிரட்டுறாங்க. இப்போ தினகரன் வந்து எதனால் வந்தார்? இந்த வாரம் கேஸ் வரப்போகுது, போய் சேர்ந்துட்டார். செங்கோட்டையன் என்ன இது பண்ணாங்க? அவர் மேலே கேஸ் இருக்குது, போய் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டீங்க. அதிமுகவில் இருக்கிற அத்தனை பேருக்கு அத்தனை பிரச்சனை. இன்றைக்கி
ஏதோ ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அத்தனை தான் புலிக்கு பயந்தவங்களாம் எம்மாலப்படுத்துக்காங்கிற கதையா அமலாக்கத்துறைக்கு பயந்தவங்களாம் பழனிசாமி நம்மளை காப்பாற்றுவார், அமித்ஷா கிட்ட நெருக்கமாக இருக்கிறதுனால காப்பாற்றுவார் தான் அவர் கூட இருக்காங்க. இல்லாட்டி பழனிசாமி கிட்ட யார் இருப்பார்? அதிமுகங்கிற கட்சியை எப்படி இருக்கும்? இவ்வளவு நாள் அமைதியாக இருக்கிற சசிகலா இன்றைக்கி வரலும் வரலையே வெளியே. அமலாக்கத்துறைக்கு பயந்துட்டு தான் பேசாமல் இருக்கிறார். அதுதான் காரணம். இப்போ என்ன அடிப்படை திட்டம் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு? சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறாரு, போதைப் பொருள் பரவலாக்கப்பட்டதுங்கிறாரு. இதுதான் அவருடைய அரசியலா? இதுதான் ஒரு கை கொடுக்குன்னு நினைக்கிறாரா? இல்லை மோடி தொடர்ந்து 3 முறை வராரு, அமித்ஷா இங்கே இருக்கிறாரு, பியூஷ் கோயல் வராரு, இது கை கொடுக்குன்னு நினைக்கிறாரா? அதுதான் அமித்ஷா வர்றது தான் கை கொடுக்கும். ஏன்னா அவங்க வந்து எலெக்ஷன் பூத் ஏஜென்ட்டு இவங்களை எல்லாத்தையும் பார்த்து இந்த ஓட்டு எதிர்கட்சிக்காரன் வர்றான்னா அவனை ஓட்டே இல்லாமல் அவங்க வந்து எலெக்ஷனை பற்றி அவங்க பயப்படல. இப்போ காந்தராஜ் இருக்கான், அவன் வந்து பாஜகவுக்கு எதிர்த்து ஓட்டு போடாங்கிறதுனால காந்தராஜ் பேரே இல்லை. அப்படிப்பட்டாங்கல்ல எஸ்ஐஆர் தானே. எதிர்த்து ஓட்டு போடுறவங்க பேரெல்லாம் எடுத்து விட்டாங்கல்ல. லட்சக்கணக்கான பேர் காணாம போகிறாங்க. அதெல்லாம் தான் ராகுல் காந்தி ப்ரூவ் பண்ணாரா? அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தான் நமக்கு இப்போ கேள்வி. ஆனால் ஒரு கேள்விப்பட்ட அளவில் அவங்க சர்க்கிள்லேயே சொல்கிறாங்க, பாஜக சர்க்கிள்லேயே சொல்கிறாங்க, திமுக கிட்ட அந்த திட்டம் செல்லுபடி ஆகலை. எஸ்ஐஆரில் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக கண்ணுங்கிறதுமாக நிற்கிறாங்க. ஆட்களை போட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே அது வந்து அவ்வளோ சுலபமாக ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.